கடைசி டேல ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஹவுசு டீம் வர்சஸ் ஏசிசி அமனாங்கோயில். ஹவுசு டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு மட்டும் காமன் பவர் பிளே 4 பவர் யூஸ் பண்ணணும் ஈச் ஒன். ஏசிசிக்காக ஸ்ட்ரைக்கர் தமிழ், நான் ஸ்ட்ரைக்கில் நேதாஜி, பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளேவராக சூப்பராக இருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் சரி குட் லைனில் போட்டுருக்காருங்க டாட் பால். செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சேம் அதே லைனில் போட்டுருக்காரு டாட் பால். தேர்ட் ஒன் கேப்ல போயிருக்கு பால் எடுக்கல. கண்டிப்பா நாலுப்பா நான்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பால் பவுண்டரி போயிடுச்சு. பால் பாய்ஸ்க்கு இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி தமிழோட பேட்ல இருந்து வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் பேட்ல பட்டு லெக்ல பட்டு போயிருக்கு. மீண்டும் ஒரு ரன்கள் ஸ்ட்ரைக் நேதாஜி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பந்து லாஸ்ட் டூ சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து நாங்க தட்டி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும். ஆக்சுவலா ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் இரண்டு ஓட்டம் நல்லா ரன்னிங்க 2 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவர்ல 7 ரன் வந்திருக்கு. தொட்டினி லாஸ் பவுலிங்ல நியூ பவுலர் ஈஃபன் வந்திருக்காரு விக்கெட்ல. இங்க ஒரு ட்ரை நல்லா த்ரோங்க நல்லா பேக்கப் சொல்றதுக்குள்ள இந்த பால் 2 ரன். செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் க்ளோஸ் பால் சரியா படல. ஒரு ஃபீல்ல தைக்க போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். பால் வந்த டைரக்ஷன் ஃபைன் லெக்ல ஷார்ட் ஃபைன் லெக் தான் வச்சிருந்தாங்க. கேப் வீடியோ பீஸ் பண்ணிருக்காங்க. நேதாஜியோட பேட்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி லாஸ்ட் டூ ஸ்டெப் அவுட் போனே எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல தூக்கிட்டு இருக்காரு. கிளியர் ஆயிருக்குங்க. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 நேதாஜியோட பேட்ல இருக்காரு. நல்லா ஷாட்ங்க. லாஸ்ட் ஒன் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து லெக்ல போட்டு போயிருக்கு. பைஸ்ல ஒரு சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளேல 21 ரன் வந்திருக்கு. தொட்டினி லாஸ் சூப்பரான கம்ப கொடுத்தாங்க. ஒரு ஓவர் தான் போடணும். பவுலிங்ல நியூ பவுலர் குட் பண்ண வந்தாரு. தட்டி விட்டுருக்காரு. இங்க புஷ் பண்ணிருக்காங்க. அப்புறம் த்ரோ கிடைச்சதா மேபி விக்கெட்டா இருக்குங்க. நல்லா ரன்னிங் 2 ரன்ஸ். சோ மேக்ஸிமம் எல்லாருமே 2 புஷ் பண்ணிருக்காங்க. சிறந்த முறையில் டிரைவ் செய்த பந்து அகைன் அதே டைரக்ஷன்ல போயிருக்கு. இந்த தடவை கம்ஃபர்ட்டபிள் 2 ரன்ஸ் ஓட்டங்கள். ஸ்லப் 1 ரன். ஷாட் போயிருக்காங்க. இந்த பால் அடிக்கப்பட்ட பந்து நல்லா த்ரோங்க. டீப்ல இருந்து டைரக்டா கீப்பர் த்ரோ பண்ணிருக்காங்க. இந்த பால் நாட் அவுட் சிங்கிள் மட்டும். நல்லா த்ரோங்க. சிறப்பா போன பால் ஒரு வேளை இந்த தடவை அவுட் சைடு போட்டு கீப்பர் யூஸ் பண்றாங்க ஏசிசி. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் மோகன் தாஸ் ஃபர்ஸ்ட் பாலே பானிஷ் பண்ணிருக்காங்க. கிளியர் ஆயிருக்கு. ஒரு போலீஸ் ஃபர்ஸ்ட் பாலே சோ ஸ்டார்ட் பண்றாங்க. சொன்னாங்க 10 ரன் வெயிட் பண்ணிறாரு. 3 ஓவருக்கு 30 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க ஏசிசி. இன்னும் ஒரு ஓவர் மட்டும் தான் இருக்கு. ஸோ 4 பவுலிங்ல நியூ சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே தருவட்டி போயிருக்கு. இந்த பால் விக்கெட்டுங்க. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஏசிசி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் வீசப்பட்ட பந்து தெளிவா லெக்ல போட்டுருக்காரு. மீண்டும் அம்பையர் சிக்னல் மட்டும். ஆல்டி சார்பாடல ஃபீல்டர் இருக்காருங்க இர்ஃபான். நல்லா ஸ்டாப் பண்ணி அங்க ஒரு சிறந்த ஃபீல்டர் ஃபீல்ட் செய்யப்பட்டு 82 சிறப்பாக வீசப்பட்ட பந்து மீண்டும் கடைசி 2 பேட் பால் போட்டுருக்காருங்க. நல்லா ஓவர் இவியாங்கிட்ட இருந்து. ஏசிசி அமனாங்கோயில் உழந்துட்டாங்க. 36 ரன் அடிச்சிருக்காங்க. ஹவுசு டீம் 37 ரன்னும். ஹவுசு டீமுக்காக ஸ்ட்ரைக்ல விக்ரம் இருப்பாரு. ஸ்ட்ரைக்ல சந்தோஷ். பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளேவரா தமிழ் பவர் இருக்காரு. செகண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டாப் ஏஜ் ஹையா போயிருங்க. ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்கான ட்ரை. பவுலர் கேட்ச் தெளிவா எடுத்துட்டாங்க. ஆப்போசிட்ல சன்லைட்லயும் ஃபர்ஸ்ட் பால் யூஸ் பண்றாங்க ஹவுசு டீம். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் இர்ஃபான் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. நல்ல ஸ்டாப்ங்க. தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கர் சந்தோஷ் அடிக்கப்பட்ட பந்து கைக்கு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல த்ரோ பேக்கப் எடுக்கல.
இந்த பால் ஈஸி டூ ஃபோர்த் ஒன் ஷாஃபில் வந்திருக்காரு பேட்டில் சரியாக போடாத ஒரு சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கில் அகைன் இன்டு ஃபாஸ்ட் ஸ்டம்ப் லைனில் போட்டார் கிளியர் பண்ணியிருக்காருங்க செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் 6 இர்ஃபானோட பேட்டில் வந்துருக்கு ஸோ பால் வந்த டைரக்ஷன் தட்டியிருக்காரு அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் ஃபைன் லெக் இருந்தாலும் ஃபைன் லெக் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு 1 பவுன்ஸ்ல பவுண்டரி இந்த ஓவரில் ஒரு பவுண்டரி இர்ஃபான் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் 14 ரன் வந்திருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டீம் நல்லா ஸ்டார்ட் பவுலிங் இல்லை ராஜ் ஐயோ கேட்சை பிடிச்சி விட்டுருக்காருங்க எடுத்தா முக்கியமான விக்கெட்டாக இருந்திருக்கும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் இந்த தடவை க்ளீன் பவுல் மிடில் ஸ்டம்ப் எடுத்திருக்காருங்க ஷஃபலாக நின்னாரு வேற பிக் பண்ணல மேபி பிக் பண்ணியிருந்தா தப்பிச்சிருப்பாரு இந்த பால் விக்கெட் செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஹவுஸ் டீம் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் சிபியான் வந்திருக்காரு ஷார்ட் பால் நிறைய டைமிங் இருந்தது கேப்பில் போயிருக்கு 1 பவுன்ஸில் பவுண்டரி இல்லைங்க கிளியர் ஆகிருக்கு மிஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் க்ளோஸ் பால் இந்த தடவை கவர்ஸ்க்கு மேலே போயிருக்கு ஃபீல்டில் ஷார்ட்டில் தான் இருந்தாங்க 1 பவுன்ஸ் எடுத்துருக்காங்க இங்கே ஈஸி டூ பவுலர் எடுக்கல பேக்கப் ஃபீல்டர் யாரும் வரல இந்த பால் 3 ரன்ங்க நல்லா ரன்னிங் ஷாட்டுங்க பேட்டை நல்லா தான் பட்டுங்க ஆனால் டிஸ்டன்ஸ் போகலை ஃபீல்டர் கைக்கா போயிருக்கு தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க அசு டீம் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அசீம் வந்திருக்காரு லோ ஃபுல் டாஸ் தேர்ட் பால் ஃபஸ்ட்டு 2 ஓவரில் 24 ரன் இருக்காங்க அசு டீம் இன்னும் 12க்கு 13 தான் ஆடணும் பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும் பவுலிங் இல்லை மோகன் தாஸ் இந்த ஓவர் முக்கியமான ஓவர் ஆகிருக்கும் தாரோட்டி ஆடிருக்காரு ஃபார் 2 இல்லை ஒரு சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஏஜாஸ் மாற்றி சொல்லியிருக்கேன் டாப் ஏஜ் ஃபீல்டில் இருக்காரு அங்கே சான்ஸ் ஃபார் கேட்ச் கரெக்டாக எடுத்துருக்காருங்க 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அசோன் இருக்காரு ஃபாஸ்ட் பாலே திரும்பிருக்காங்க இந்த பேட்ஸ்மேனுக்கு தேர்ட் பண்ண வச்சிருக்காங்க நல்லா ஸ்டாப் சிங்கிள் மட்டும் அவுட் சைட் ஏஜ் ரொம்ப மிஸ் பண்ணா போர்ப்பாங்க தடுக்க முடியாத போர் போவாங்கலாம் பேக் சைடு வீலர் எடுக்கலங்க 4 இந்த பால் பவுண்டரி லாஸ்ட் 2 இந்த ஓவரில் அகைன் இந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸில் போயிருக்கு போர் போமா இப்போ ஃபீல்டர் தான் வந்திருக்காங்க இங்கே கண்டிப்பாக ஈஸி 2 தாங்க லாஸ்ட் 1 ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காரு சார் இதில் 30 ஒரு சிங்கிள் மட்டும் பவுலர் எடுக்கல இந்த பால் சான்ஸ் ஃபார் விக்கெட்ஸ் இந்த பால் 1 ரன் ப்ளஸ் 4 விக்கெட்ஸ் 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் 3 ஓவருக்கு 33 ரன் வந்திருக்கு 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க அசுசிசி இன்னும் பார்த்தீங்கன்னா 4 தான் ஆடணும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க 6க்கு 4 பவுலிங் இல்லை நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் அசு இன்னும் 4 தான் ஆடணும் கரையொட்டி ஆடி இருக்காரு ஒரு சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இன்னும் 3 தான் ஆடணும் தெளிவான குட் லைன் ஸ்டார்ட் பால் 4க்கு 3 க்ளோஸ் பால் ஆக நீங்கள் ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கான முயற்சி சாக்ரிஃபைஸ் ரன் அவுட்ஸுங்க இங்கே ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் குர்ஃபான் வந்திருக்காரு அடுத்த 3க்கு 3 ஸ்கூப் பண்ணிட்டு இருக்காருங்க பேக்கில் அங்கே பட்டுச்சுன்னா 4 தான் போவோம் இதில் ஷாட்டில் தான் இருந்தாலே ஸோ பவுண்டரியில் தான் போய் தட்டிக்கிட்டு இருக்காரு ஸோ வினிங் ஷாட் பவுண்டரியோட இந்த மேட்சா இல்லையா அசு டீம் வின் பண்றாங்க 4 மேட்ச் இன் பை அசு சிசி